ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சை ஸ்பெஷல் ஆரியாஸ் ஹோட்டல். தஞ்சாவூரில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இறங்கினோடனே ஆரியாஸ் ஹோட்டல்னு இருக்கும் இல்லையா, அதில் பண்ணுற பூரி மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு அண்ணா, செஃப் அண்ணா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எங்கள் ஊருக்கு தான் வருவாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த ரெசிபி இது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற பூரி மசாலா மாதிரி இருக்காது. என்னென்னா ஸ்டெப்பு வந்து அதே மாதிரி இருக்கும், ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்க்குறது வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, அவங்களுக்குலாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம், அவங்கள ஹாப்பி ஆக்கிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறோம். இது வந்து ஒரு 7-8 பேர் நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு சேர்க்கக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி, தோல் சீவிட்டு கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 6-7 வெங்காயம், ஒருத்தருக்கு ஒரு வெங்காயம் மணி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக வந்து குடமிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதுதான் வந்து அவர் சொன்ன ஒரு சீக்ரெட்டு. இந்த குடமிளகா போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். இது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே அதுமாரி ஒரு கேரட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, இது இருந்ததுன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா ஊற வச்சு வேக வச்சு அந்த பட்டாணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை தாராளமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி ஒரு பீஸ் போடணும். இது வந்து இஞ்சி வந்து கடைசியில் இறக்கும் போதும் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா வந்து ஒருத்தருக்கு ஒரு பச்சை மிளகா வீதம் வந்து, இப்போ நம்ம 7 பேருக்கு பண்ணுறோன்னா 7 பச்சை மிளகா, ஒரு 2 சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. காரப்பொடி வந்து விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா காரப்பொடி வேண்டாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த தஞ்சை ஸ்டைலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல தண்ணி வச்சு இதை வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா உருளைக்கிழங்கு 2 வாட்டி நான் கழுவியாச்சு, நறுக்கிட்டும் அலம்பியாச்சு. அதனால வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம அந்த மசாலாவில் உப்பு போடுறதுனால இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா, இது வந்து இதுவாகக்கூடாது, மாவு மாரி ஆகாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் நறுக்கிக்கிட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நறுக்க வேண்டியது எல்லாமே நறுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடமிளகா, அப்புறமா தக்காளி, அப்புறமா பட்டாணி. இப்போ வந்து க்ரீன் பீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நம்ம அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை 4-5 கொத்து, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, அப்புறமா வந்து இது கேரட்டு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து வெங்காயம், நம்ம எடுத்து வச்ச எல்லா வெங்காயத்தையும் நறுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வதக்கலாங்கிறத பார்ப்போம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னாக்கா, நம்ம வந்து கேரட்டை வந்து துருவியும் போடலாம், நறுக்கியும் போடலாம். அங்கே வந்து துருவி தான் சேர்ப்பாங்க அவங்க. ஏன் அப்படின்னாக்கா, மசால் தோசைக்குள்ளேயும் இதையே தான் வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, வாத்து கொடுப்பாங்க நமக்கு. அதனால் 2 in 1 யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து இதை இது பண்ணுறாங்க. இது மிச்சப்பட்டதுன்னா அந்த அண்ணா சொல்லுவார், போண்டா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து போண்டாவாக போட்டுருவோம்மா அப்படின்னு சொல்லுவார். அதனால் இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால அவங்க வந்து இந்தமாரி பண்ணுறாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இது வந்து இந்த சைட் பை சைடாக நம்ம பண்ணிடலாம். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அடுப்பில் கடாய்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் போட்டு எப்படி வதக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடுகு 2 கடலைப்பருப்பு போட்டு வெடிக்க விட்டோம். இதில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரியணும், கடலைப்பருப்பு ரொம்ப சவக்கக்கூடாது. அப்படியே பொன்னிறமாக உள்ளே வெந்து அப்படியே ப்ரௌன் கலராக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த எல்லா வெங்காயத்தையும் நல்லா பெருசாகவே வச்சுக்கலாம். இது 3 in 1 அப்படிங்கிறதுனால, ஏன்னா 3 in 1 நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, தோசையில் உள்ளே வச்சு மசாலாவும் பண்ணலாம், போண்டாவும் இதிலையே போட்டுருவாங்க. இதை அப்படியே கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு இதை வந்து அப்படியே உருண்டையாக பிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா இது மீந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா இதை வந்து போண்டாவாக பண்ணிடுவாங்களாம், கடல மாவில் தேய்ச்சி. அதனால் இது வந்து 3 in 1. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இது கூட கல் உப்பு சேர்த்துடலாம்.
அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம 1 பை 1 போட்டுடலாம். இப்போது அந்த காரம் நல்லா டேரெக்டாக இறங்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கேரட்டை வந்து சீவி வச்சாச்சு. இதான் ரொம்ப டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் நமக்கு. இப்போது நம்ம வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது, நம்ம வந்து இந்த குடை மிளகாய் சேர்க்கணும். அப்படியே ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து இப்போ சேர்க்கக்கூடாது, நம்ம வந்து அப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கணும். எல்லாத்தையும் வதக்கி எல்லாம் முடிச்சுட்டு தான் மஞ்சள் பொடி சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா குடமிளகாய் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும்போது சரியாக இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் அண்ணா சொன்னான், அதனால தான் இப்படி போடுறேன். எல்லாமே வதங்கிட்டு இருக்கட்டும். கேரட் வந்து லாஸ்ட்டாக வதக்கிட்டு லைட்டாக அப்படியே தண்ணி விட்டுறலாம் கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு எதுவும் கரைச்சி விடக்கூடாது. கொஞ்சமாக பொட்டுக்கல்ல ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் தான் தண்ணி விட்டு கரைச்சி விடணும். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து ரைஸ் குக்கர் கொடுப்பாங்களா, அந்த கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். நம்ம வந்து வேறு எதுவும் கடல மாவு அதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்களாம், பொட்டுக்கடலை தான் சேர்ப்பாங்களாம். அது பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், பொடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து துருவி வச்சு இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் வேக விடலாம், எல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சிடணும்ல, அதே குக்கர்லேயே இதை நம்ம தூக்கி எடுத்து போட்டு அப்படியே எவ்வளோ பெருக்கணுமோ பெருக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து எவ்வளோ பெருக்கணுமோ பெருக்கியாச்சு. திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனும் 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை லைட்டாக மசிச்சுட்டு அதோட இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சோன்னே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை பொடியை வந்து கரைச்சி வச்சுருந்ததை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருந்த அந்த இதை வந்து பொட்டுக்கடலையை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு பெருக்கி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா நல்லா கலர் கொடுத்துரும். நம்ம வந்து இப்போது குக்கரில் வந்து வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அது நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து கெட்டியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சோன்னா நல்லா கெட்டியாகிடும். அப்புறமா நம்ம வந்து பூரி கூட தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். அப்புறமா நம்ம வந்து மீந்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த கடல மாவில் துவச்சி போண்டா மாதிரி, மசாலா போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். இதுதான் அந்த அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபியோட ரகசியம். இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.
தஞ்சாவூர் ஆரியாஸ் ஹோட்டல் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.